على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الإيمان لا يعرز إلى المدينة كما تعرز الحية إلى حجرها. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد. مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அம்பியா த்வாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் செருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள், இந்த ஜும்ஆ ஹிஜ்ரி 1447 வருடத்துடைய முதல் நாளில், முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க இந்த முஹர்ரம் மாதத்தின் பொருட்டினாலும், இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை, நாட்டு தேட்டங்களை, நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், விபத்துகள், கண்ணேறுகள், சிஹர்கள் போன்ற எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை, ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய மேலான கருணையினால் அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி, இந்த காலண்டர் எப்படி உருவாக்கப்பட்டது, எதை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது, எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்கிற சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் சையதுனா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி கடிதம் எழுதும் பொழுது அந்த கடிதத்தை வாங்கி பார்த்த உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது, எப்பொழுது அனுப்பப்பட்டது என்கிற விஷயத்தை அவர்களை அழைத்து கேட்கிறார்கள். எப்பொழுது எழுதப்பட்டது என்கிற விவரமும் இல்லை, இது எந்த நாளில் எழுதப்பட்டது என்கிற செய்தியும் இல்லை. இதை பிற்காலத்தில் நாம் தவறான முறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக இது அமைந்துவிடும்
இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை வைத்து இது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அது தாமதமாக வரும் பொழுது அது இப்பொழுது எழுதியதை போல் கணக்கெடுக்கப்படும். அதனால் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை நாம் காண வேண்டும் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அது மட்டுமில்லை, அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு வழக்கு ஒன்று வருகிறது. அந்த வழக்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சீட்டு, நம்முடைய பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்திரம். ஒரு ஆள் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன் வாங்கப்பட்ட பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஷாபான் மாதத்திற்குள் நான் இதை அடைத்து விடுவேன் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாங்கி பார்த்து விட்டு சொன்னார்கள், ஐயு ஷாபானின் ஹாதா, இது எந்த ஷாபான், எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த ஷாபானை இது குறிக்கிறது, கடந்த ஷாபானா இல்லது வர்ற ஷாபானா அல்லது அடுத்த வருடம் வரக்கூடிய ஷாபானா, எந்த வருடம் என்பதும் தெரியவில்லையே என்று கேட்கும் பொழுது இந்த நிகழ்வுகளை வைத்து அடிப்படையாக வைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மஷ்வராவை கூட்டுகிறார்கள். அந்த மஷ்வராவில் சில விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது. ஒரு 3 விதமான விஷயங்கள் அந்த இடத்துல வைக்கப்படுது. அதில் சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ரோம் நாட்டுடைய காலண்டர் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, அவர்களுடைய காலண்டர் நம்ம எடுக்க தேவையில்லை, கிறிஸ்தவர்களுடைய காலண்டர் நம்ம எடுக்க தேவையில்லை, நமக்குன்னு ஒரு காலண்டர் வேணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரி, ஏதாவது ஒரு நிகழ்வை வைத்து தான், அரபியர்களுடைய பழக்கம் என்னவென்றால் ஒரு நிகழ்வை, முக்கியமான நிகழ்வை வைத்து நாட்களை, வருடங்களை கணக்கிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்திகளை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆமுல் ஃபீலுக்கு பிறகு என்று சொல்வார், யானை வருடத்திற்கு பிறகு அப்படின்னு. அதே போன்று சில முக்கிய நிகழ்வுகளை நாம் முன்னிறுத்துவோம், அதில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லுங்க அப்படின்னாங்க உமர் ரலியல்லாஹு. அது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை, அந்த வருடத்தை நாம் கணக்கெடுத்துக் கொள்வோம் என்பதாக சில சஹாபாக்கள் சொன்னார். இன்னும் சில கருத்துக்கள் இருக்கிறது. அதே போன்று அதில் ஒரு கருத்து தான், ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நிகழ்வை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம், அதிலிருந்து கணக்கு வைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கும் பொழுது என்ன சூழ்நிலையில் இருந்தோம் நாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லை, அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அந்த சூழ்நிலையை நாம் நம்முடைய மார்க்கத்துடைய கணக்காக வைக்க வேணாம். மார்க்கத்துடைய எழுச்சி எங்கு தொடங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது. அந்த ஹிஜ்ரத்தையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான், அதாவது முக்கியமாக மதீனா முனவ்வராவிற்கு வந்த பிறகுதான் மதீனா முனவ்வராவும் சிறப்பானது. அதே நேரத்தில் இந்த மார்க்கமும் எழுச்சி பெற்றது. அதற்கு முன்னால் மதீனாவிற்கு இருந்த பெயர் யஸ்ரிப், அதாவது நோயுடைய ஊர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சில பேர், இந்த ஊருக்கு போனால் இந்த நோய் வரும்ட்டு. அப்படி முழுக்க முழுக்க நோய்களால் நிரம்பிய ஊர் என்பதுதான் அதற்கு பேர். பிற்காலத்தில் அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, யஸ்ரிப்ங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு உலமாக்கள் பதிவு செய்கிறாங்க, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பேரை சொல்றதுக்காக நான் எடுத்து சொல்றேன், மாறாக மதீனாவை அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்தார்கள், அந்த வந்த நிகழ்வுகள் எப்படி இருந்தது, அந்த நிகழ்வுகள் அதை வைத்துதான் மார்க்கம் மேலோங்கி சென்றது. அதனால் அந்த ஹிஜ்ரத்தை நாம் கணக்கெடுத்துக் கொள்வோம் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆலோசனை சொல்றாங்க. இதை ஏற்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதையே கணக்காக வைக்கிறாங்க. இப்போ இன்னொரு சந்தேகம் ஒன்று வரும், என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சது எப்போ? சஃபருடைய கடைசியில் ரபீஉல் அவ்வல். நம்ம வருஷத்துடைய முதல் மாசமாக எதை வச்சிருக்கிறோம்? முஹர்ரம் வச்சிருக்கிறோம். இது எப்படி முஹர்ரம் முன்னாடி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால், அந்த இடத்திலும் அதையும் மஷ்வரா செய்யப்பட்டது. ஹாஜிகள் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு வீடு திரும்பி தன்னுடைய சுலபமான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய நாட்கள். முஹர்ரம் என்பது
இயல்பு வாழ்க்கைக்கு இபாதத்தெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய நாட்கள். அதனால் அதை முதல் மாதமாக வைப்போம் என்பதாக அது வைக்கப்பட்டது. இதுவும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆலோசனையின்படி தான் நடந்தது. இப்படி முஹர்ரம் மாதம் நமக்கு முதல் மாதமாக, வருடத்துடைய முதல் மாதமாக கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஹிஜ்ரத்தை முன்னிறுத்தி ஒரு மார்க்கத்துடைய நாட்கள் கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரத் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும். அதே போன்று அந்த ஹிஜ்ரத் செய்து சென்ற மண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனா எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அதுவும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்கு சிறப்பு கிடைச்சதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்தது தான் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அவ்ஹா இலைய ஐயஹா உலாஇல் பலதிஸ் ஸலாஸா நஸல்த ஃபீஹா தாருல் ஹிஜ்ரத். அல்லாஹ் எனக்கு 3 ஊர்களுக்கு விருப்பம் கொடுத்தான். நீங்க 3 ஊருக்கு போலாம் அப்படின்னு, ஹிஜ்ரத் செஞ்சு 3 ஊருக்கு போலாம். அந்த 3 ஊர்கள் என்ன என்பதையும் சொல்லுகிறார்கள். அல் மதீனத்து வல் பஹ்ரைன் வல் கின்னஸ்ரைன். கின்னஸ்ரைன் அப்படிங்கிறது ஷாம்ல இருக்கிற ஒரு ஊர். இந்த 3 ஊர்களை அல்லாஹ் தஆலா எனக்கு விருப்பமாக கொடுத்தான். நான் மதீனாவை தேர்ந்தெடுத்தேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாய்ஸ் இன்று வரைக்கும் உலகத்தில் அதை விட சிறந்த ஊர், இடம் என்பது எதுவும் கிடையாது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இஸ்லாத்துடைய எழுச்சியும் சரி, இஸ்லாம் கடைசியில இஸ்லாத்துடைய தொடக்கமும் சரி, இஸ்லாம் கடைசி வரையும் இருக்கக்கூடிய இடமும் சரி, அது மதீனா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவை பற்றி சொல்லும் பொழுது, உமிர்து பிகரியத்தின் தஅக்குலுல் குரா யகூலு யஸ்ரிப் வஹியல் மதீனா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் ஒரு ஊருக்கு செல்வதற்காக வேண்டி ஏவப்பட்டிருக்கிறேன். எதுக்கு? மதீனாவுக்கு. அந்த மதீனா எப்படிப்பட்டது? தஅக்குலுல் குரா, எல்லா ஊர்களையும் சாப்பிடக்கூடிய ஊர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிட்றதுனா என்னங்க? இதுக்கு முன்னாடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மதீனாவுக்கு முன்னாடி மற்ற ஊர்கள் எதுவுமே கிடையாது. சொல்ல போனால் எல்லா ஊர்களுடைய வெற்றிகளும், எல்லா நாடுகளுடைய வெற்றிகளும், இஸ்லாமிய ஆட்சிகள் எங்கெல்லாம் நடந்ததோ அதற்கான வெற்றிகளுக்கான முதல் இடம் மதீனா. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஊர் மதீனா என்பது எல்லா ஊர்களையும் சாப்பிடக்கூடிய ஊர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அந்த மதீனாவிற்கு வரும் பொழுது இருந்த சூழ்நிலைகள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊருக்காண்டி அதிகமாக துவா செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மதீனாவை விட எந்த ஒரு உருவமும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பரக்கத்தை அதிகமாக பெற்ற ஊர் மதீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், சில சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டாங்க மதீனாவில் வந்து. மக்கால இருந்த கால சூழ்நிலைகள், அங்கே சுதேசம், அதாவது கிளைமேட் வேற, இங்கே இருக்கிற கிளைமேட் வேற. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக செய்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போய் விசாரிக்க போனேன், எப்படி இருக்குங்க விசாரிக்க போனேன். மிகவும் கடுமையான முறையில் காய்ச்சலில் அவதிப்பட்டு வந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இந்த நிலையை நான் பார்த்தேன். அதற்கடுத்ததாக செய்தினா பிலால் ரலியல்லாஹு தஆலா இடத்துல போனேன். பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலைமை என்ன இருந்தது? அவங்க கவிதைகளை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்காவை பற்றி. மக்காவை விட்டு பிரிந்து வந்த சோகத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா கவிதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இங்கே ஏற்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி செல்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கமா ஹப்பப்தல் மக்கா. யா அல்லாஹ், நீ மக்காவை எங்களுக்கு எவ்வளவு பிரியமானதாக ஆக்கினாயோ அதே போன்று மதீனாவையும் எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்ன விஷயம் முதல்ல உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது.
அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? துவா என்ன செஞ்சுருக்கணும்? யா அல்லாஹ் அவங்களுக்கு ஷிஃபாவை கொடுன்னு செஞ்சுருக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல செஞ்சது இந்த ஊரை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்குன்னு கேட்டாங்க. காரணம் என்ன? அதாவது ஷாரிஹீன்கள் எழுதுகிறார்கள், அவங்க ரெண்டாவது நோய்வாய்ப்பட்டதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அவங்களுடைய ஊரை விட்டு பிரிஞ்சு வந்தது ஆகப்பெரிய கவலையாக அவங்களுக்கு இருந்தது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த மதீனாவை அவர்களுக்கு பிரியமாக்கு, அவர்களுக்கு மக்கா எப்படி பிரியமாக இருந்ததோ அது போன்று அவ் அஷத்த, அந்த மக்காவை விட இவங்களுக்கு மதீனாவை பிரியமாக்குன்னு கேட்டாங்க. அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூலாக்கினார். அங்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவில் இருந்த சூழ்நிலைகளை பற்றி ஆரம்பத்தில், ஹிஜ்ரத்துடைய ஆரம்பத்தில் இருந்த சூழ்நிலைகள் ஹதீஸ்களில் வருகிறது. ஹஜ்ரத் சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவில் எந்த ஒரு பழம், பேரிச்சம்பழம், எந்த மரத்தில் எந்த பழம் வந்தாலும் சரி, அதில் முதல் பழம் யாருக்கு தான் வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியில் ஒரு கவனிப்பு, அதாவது சில ஊர்களில் சில பழக்கங்கள் இருக்கும். விவசாய ஊர்களில் ஏதாச்சும் விளைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வருவாங்கன்னா பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவாங்க. சில விஷயங்களை எங்கே அங்கே இருக்கிற இமாம்கள்ட்ட கொடுத்து ஆரம்பிப்பாங்க. இதை பார்க்கிறவர்கள் விமர்சனம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்னது, அவர் சும்மா இருக்கிறார், அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மாற்று மதத்தவர்கள்ட்ட கூட ஒரு பழக்கம் இருக்கும், குரு தர்ச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதாவது சித்தரிப்பு இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது மாற்று மதத்துடைய கலாச்சாரம். அப்படி நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது எந்த சஹாபியுடைய தோட்டத்தில் எந்த பழம் வந்தாலும் அதில் முதல் பழம் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க மற்றதை எடுப்பாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழங்களுக்கு, மதீனாவில் இருக்கக்கூடிய தாவர வர்க்கங்களுக்கு, அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய கற்களுக்கு, எல்லாவற்றிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறார். அந்த துஆவுடைய பரக்கத் எந்த அளவிற்கு இருந்தது? மதீனாவிற்கு யார் சென்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி, மன் ஜாரனி பஅத வஃபாத்தி, யார் என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு என்னை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி மதீனாவிற்கு வருகிறார், வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகி விட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் மதீனாவில் வந்தால் சரியாகும் என்று இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு துஆ செய்கிறாங்க? யார் மதீனாவிற்கு வந்து ஜியாரத் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஷஃபாத் வாஜிப். அப்படி இந்த இடத்துலையும் ஒரு கவனிப்பு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தான், யார் மதீனாவிற்கு வந்து ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாத் வாஜிப்னு சொன்னாங்க இல்லையா? அதே இன்னொரு ஹதீஸில், ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாவிகளுக்கு என்னுடைய ஷஃபாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மதீனாவுக்கு போகிறவங்களாம் பெரும்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னுடைய உம்மத்தில் இருக்கிறார்களோ அவர்களில் கடைசி நபரை நரகத்திலிருந்து வெளியாக்குகிற வரை என்னுடைய ஷஃபாத் தொடரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன ஆகுதுங்க? ரசூலுல்லாஹுடைய உம்மத் எல்லாருக்குமே ஷஃபாத் கிடைக்குது. அப்போ என்ன மதீனாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன ஷஃபாத்? எதுக்கு அது தனியாக சொல்லணும்? கேள்வி வருதா இல்லையா? எல்லாருக்கும் ஷஃபாத் இருக்குது, ஆனால் மதீனாவில் வர்றவங்களுக்கு மட்டும் ஏன் குறிப்பாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஷஃபாத் யாருக்கு வாஜிப் அப்படின்னா, ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஈமான் வேணும். ஈமான் இருந்தால்தான் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் கிடைக்கும். ஈமான் இல்லாதவர்களுக்கு ஷஃபாத் கிடையாது. அப்பொழுது இன்னொரு விஷயம், யார் மதீனாவுக்கு வந்துட்டு போகிறாங்களோ அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ஈமானோடு வஃபாத் ஆகுவார்கள் என்பது இந்த ஹதீஸுடைய விளக்கம். நம்ம எவ்வளவோ நல்ல அமல்கள் செய்யலாம்,
ஆனால் நம்முடைய கடைசி ஹாத்திமா ஈமான் இல்லாமல் போய்விட்டால் நாம் செஞ்ச எல்லாமே வேஸ்ட் தான். அப்பொழுது நமக்கு ஷஃபாத்தும் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த நிலையை மாற்றுவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. யார் என்னுடைய ரவுலாவிற்கு வந்து ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் வாஜிபு. அதோடு சேர்த்து இன்னொரு செய்தியும் உண்டு, அவர் ஈமானோடு வஃபாத் ஆகுவார். அந்த ஈமானுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்கிறார். இன்னும் சொல்ல போனால், யார் மதீனாவில் நுழைகிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபு. இது எந்த விதத்தில்? இன்னொரு செய்தி, ஒரு வரலாற்று செய்தி ஒன்று. ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் சையதுனா தாவூது தாயி என்கிற ஒரு ஆபித், பெரிய ஒரு ஜாஹிதும் கூட, ஒரு இறை நேசரும் கூட. இந்த இரண்டு பேருக்கும் நெருங்கிய ஒரு உறவு உண்டு, தொடர்பு உண்டு. ஹஜ்ரத் சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜியாரத்துக்கு போயிட்டு வராங்க, அதாவது உம்ரா செஞ்சுட்டு வர்றாங்க. திருப்பி ஊருக்கு வரும் பொழுது அந்த இடத்தில் தாவூது தாயி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், எப்படி இருந்தது, பயணம்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. ஊருக்கு போயிட்டு வந்து அங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே வர்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், யார் மக்காவிற்கு செல்கிறார்களோ, கஅபாவை தவாஃப் செய்கிறார்களோ, கஅபாவை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே அங்கிருந்த தாவூது தாயி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, எதுவும் சொல்லலை. இப்போ நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது, அதாவது கதை கேட்குற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏற்றுக்கிட்டாங்க இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்படி இவங்க திருப்பி கேட்குறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்களே, இதில் ஏதாச்சும் தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்பொழுது தாவூது தாயி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஜும்லாவை முடிக்கிற, அதாவது வாசகம் பாதியில் நிற்கிது பாதியில் முடியல அப்படின்னா. என்ன சொன்னாங்க இவங்க, யார் கஅபாவை ஜியாரத் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம்னாங்க. இது பாதி, ஒரு பாதி தான், இது மறுபாதி இருக்கிறதுன்னாங்க. அது என்ன மறுபாதி? அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், யார் மதீனாவிற்கு செல்கிறார்களோ, யார் மக்காவிற்கு சென்று தவாஃப் செய்துவிட்டு மதீனாவிற்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லுங்கள். பதிலுக்கு இவங்க கேட்டாங்க, நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, கஅபாவை பார்த்தா ஒரு ஈமான் புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ அந்த இடத்தில் ஈமானோடு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தஹலல் ஜன்னah, யார் இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். இதை நான் ஆதாரமாக வைக்கிறேன். மதீனாவுக்கு போனால் சொர்க்கம் என்று எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள், ஆதாரம் கொடுங்கண்ணா. அதற்கு தாவூது தாயி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மதீனாவில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு இடம் உலகத்திலே கிடையாது. மதீனாவில் குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்த மாதிரி மக்காலையும் கிடையாது, மற்ற ஊர்களையும் எங்கேயும் கிடையாது. மதீனாவில் மட்டுமே இருக்கிற ஒரு இடம், சொர்க்கத்தில் ஒரு பகுதி இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதத்தை தாங்கிய அவர்களுக்கு, அவருடைய வீட்டிற்கும் மிம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, மா பைன மிம்பரி மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மிர் ரியாதில் ஜன்னah, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்தில் ஒரு பகுதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி ஒரு இடம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் அங்கே போனால் 2 ரக்காத் தொழுவோம். நம்ம அந்த ரௌலத்தும் மிர் ரியாதில் ஜன்னah அப்படிங்கிற இடத்துல 2 ரக்காத் தொழுவோம். அந்த 2 ரக்காத் தொழுகிறத வச்சு சொல்கிறாங்க, யார் அங்கே போகிறாங்களோ, போய் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம்னாங்க. அது எப்படி? குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு சொல்கிறாங்க, ஹும் ஃபீஹா ஹாலிதுன், யார் சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டாங்களோ நிரந்தரமாக இருப்பாங்க. அந்த சொர்க்கமே மதீனாவில் இருக்குது. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நுழைஞ்சவங்க சொர்க்கத்தில் கண்டிப்பாக நுழைவாங்க. இதுதான் மதீனாவில் நாம் போவதால், அங்கு சென்று ஜியாரத் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்.
நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களால் முடிந்தால் மனிஸ்ததா ஐ யமூத பில் மதீனா, உங்களில் யாருக்காவது மதீனாவில் மௌத்தாகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் மதீனாவில் மௌத்தாகுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளால் மௌத்தாக முடியுமா? அல்லாஹ் தஆலா அந்த நசீபை தருவானாக. நமக்கு உறுதி கிடையாது, நம்ம எங்கே மௌத்தாகுங்கிறது நமக்கு உறுதி கிடையாது. அப்போ நம்ம போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில நல்லவர்களுடைய வழிகாட்டுதல் ஒன்று இருக்கிறது. சர்தார் அஹ்மத் சாஹிப் அப்படிங்கிறவங்க பெரிய ஒரு முஹத்திஸ், அவர்கள் மதீனாவிற்கு போயிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, மதீனாவுக்கு போய் தன்னுடைய நகத்தையும் முடியையும் எடுத்து மதீனாவுடைய மண்ணில் புதைச்சிட்டு வந்தாங்க. புதைச்சிட்டு அந்த இடத்துல வச்சு சொன்னாங்க, யார சொல்லலாம், என்னுடைய மௌத்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கே மௌத்தாகுங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் முடிஞ்சால் மதீனாவில் மௌத்தாகுன்னு சொன்னீங்க, ஆனால் என்னுடைய மௌத்து அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறான்னு தெரியாது, குறைஞ்சபட்சம் என்னுடைய முடிக்கும் என்னுடைய நகத்திற்குமாவது அந்த பரக்கத்து கிடைக்கட்டும், அது என்னுடைய நகம் என்னுடைய முடி அது மதீனாவில் அடக்கமாக இருக்கிறது என்ற நசீவாவது எனக்கு கிடைக்கட்டும் என்றார். அது மட்டுமில்லை, யார் அங்கே மௌத்தாகிறாங்களோ அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பப்படுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமி அழிந்த பிறகு முதலில் எழுப்பப்படுவது, இந்த பூமியிலிருந்து முதல்ல எழுகிற ஒரே ஆள் நான் தான். அதற்கடுத்ததாக சொல்லுகிறார்கள், எனக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பப்படுவார். மூன்றாவதாக உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பப்படுவாங்க. அடுத்து சொன்னாங்க, ஜன்னத்துல் பக்கீயில் இருக்கிறவங்க எழுப்பப்படுவாங்க. நாலாவது யாருங்க? ஜன்னத்துல் பக்கீயில் இருக்கிறவங்க. ஜன்னத்துல் பக்கீங்கிறது மதீனாவுடைய கபரஸ்தான். யார் அங்கிருந்து எழுப்பப்படுறாங்களோ அவங்க ஏன் கூட மஹ்ஷருக்கு வருவாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக ஹரமில் இருக்கக்கூடியவர்கள், மக்காவில் இருக்கக்கூடிய கபரஸ்தானில் இருக்கக்கூடியவங்க, இவர்கள் தான் உலகத்திலேயே முதல் எழுப்பப்படுற ஆட்கள். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பப்படுகிற நசீபை அல்லாஹ் தஆலா தருகிறார். இந்த காலத்திலும் கூட, அதாவது ஹஜ்ஜுடைய காலங்கள் முடித்து மதீனாவுக்கு போகிறவங்கள்ட்டையும் கூட சிலர்கள் சொல்லுவது உண்டு, ஹஜ்ஜில் மதீனா போய் ஜியாரத் செய்கிறது ஒன்றும் கடமை கிடையாது, ஹஜ்ஜில் மதீனாவுக்கு போய் ஜியாரத் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது, ஹஜ்ஜை முடிச்சுட்டு திருப்பி வந்துடலாம். இன்னும் சொல்ல போனால் அங்கே போகிறது கூடாதுன்னு சொல்லி வழி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ஒன்று யோசித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அதே நேரத்தில் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு வார்த்தை, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, காபாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, மதீனா முனவ்வராவிற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களுக்கு வலிமார்களுடைய ரவுலாவிற்கு அவர்களுடைய ஜியாரத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அங்கு இருப்பவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் போக முடியாது. நீங்கள் காபாவுக்கு போகணுன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும், நீங்கள் ரவுலாவுக்கு போகணுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனுமதி வேணும், அவங்களுடைய அழைப்பு இருக்கணும். மூன்றாவது, வலிமார்களுடைய தர்பாருக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். நம்ம சும்மா போயிட்டு வர்ற இடம் கிடையாது. மதீனாவும் சரி மற்ற இடங்களும் சரி, பல பேர் பல நசீபுகளை இழந்திருக்கிறார்கள், வலிமார்களை ஜியாரத் செய்வதில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத் அவசியமில்லை என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அழைப்பு இல்லாமல் அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மதீனாவில் தஜ்ஜால் நுழைய மாட்டான், என்னுடைய மதீனாவுக்குள்ள தஜ்ஜாலுக்கு உள்ள அனுமதி கிடையாது. என்னுடைய மதீனாவை சுற்றி கியாமத்து நாளுடைய, அதாவது ஒரு ஊருக்கு பல வாசல்கள் இருக்கு இல்லையா, கால சூழ்நிலைகள் மாறும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கியாமத்துடைய நெருக்கத்தில் என்னுடைய மதீனா முனவ்வராவில் 7 வாசல்கள் இருக்கும். மதீனாவுக்கு 7 வாசல் இருக்கும். அந்த 7 வாசல்களிலும் சஃப்பாக மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு? தஜ்ஜால் உள்ளே வரக்கூடாதுன்னு பாதுகாக்கிறது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான், உள்ளே போக முடியாதவங்க தஜ்ஜால். உள்ள யாருக்கு அனுமதி கிடைக்கலையோ, உள்ள யாருக்கு போகிறதுக்கான நசீபு கிடைக்கலையோ, இங்கே இருந்துட்டு போகிறது கிடையாது, மக்காவுக்கு போயிட்டு மதீனாவுக்கு போகாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்ம விளங்க வேண்டியதான். அதே நேரத்தில் நாம் இங்கிருந்து நாம் மதீனாவிற்கு செல்வதற்கான ஆசையை நாம் வைக்க வேண்டும். அதனால் தான் இவ்வளவு விஷயங்கள் நாம் பேசுகிறோம். மதீனாவை பற்றியும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துடைய பூமியை பற்றியும். நாம் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நாம் சென்று ஜியாரத் செய்கிற அந்த இடமும் மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். இப்போ நம்ம பார்க்குற கட்டடம் இருக்கு இல்லையா, அந்த கட்டடங்கள் எவ்வளவு பக்குவத்தோடும் எந்த பராமரிப்போடும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காலத்திலையும் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கட்டடங்களை மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் பொழுது இப்பொழுது நாம் பெரும்பாலும் பார்க்கிற கட்டடங்கள் யாருடைய காலத்தில் விஸ்தீரணமாக்கப்பட்டது என்று சொன்னால், அப்துல் மஜீத் என்கிற உஸ்மானிய பேரரசருடைய காலத்தினால். அவங்க என்ன ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னா, மதீனாவை கட்டுறதுக்குன்னு ஒரு ஊரை உருவாக்குனாங்க. மதீனாவை கட்டமைக்கிறதுக்குன்னு அந்த ஊரில் யார் இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய காலத்தில் அன்னைக்கு பிறந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஊரை உருவாக்குனாங்க. அந்த குழந்தைகளுக்கும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் கூட எப்பவுமே குர்ஆன் ஓதிட்டு இருக்கணும், ஸலவாத் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. அந்த குழந்தைகள் முழுக்க முழுக்க குர்ஆனுடைய ஆயத்துகளையும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துகளையும் கேட்டு வளர்ந்தவர்கள். எந்த ஒரு தவறும் அந்த ஊரில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பராமரித்தாங்க. அதற்கடுத்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. சில காலங்கள் கழிந்து அவங்க ஓத படிக்கிற ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் அவங்களுடைய எல்லாவரையும் ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆக்குனாங்க. அதற்கடுத்த விஷயம், அந்த ஹாஃபிதுல் குர்ஆன்களுக்கும் கட்டிடத்தில் சில கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கலைகளை கற்றவர்கள் தான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்றைய மஸ்ஜித் நபவியில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான கட்டிடங்களை கட்டியவர்கள். எந்த ஒரு பாவியுடைய கையும் அந்த கற்களின் மீது பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு பேணுதல் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு வீடை கட்டும் பொழுது செங்கலை வச்சு கட்டுறோம் இல்லையா, அதில் சில இடத்துல முக்கால் கல் தேவைப்படும், அரைக்கல் தேவைப்படும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படி கற்களை அமைக்கும் பொழுது ஒரு இடத்துல பாதி கல்லை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அந்த கல்லை எடுத்துட்டு கிட்டத்தட்ட மதீனாலேருந்து 12 கிலோமீட்டர் போவாங்க. 12 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே அறுத்துட்டு வருவாங்க. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருப்பதனால் அந்த இடத்துல சத்தம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இவ்வளவு பார்த்து பார்த்து கட்டப்பட்ட ஒரு விஷயம். அதிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது அமைத்த முதல் விஷயம், இந்த மார்க்கத்துடைய எழுச்சிக்கு மிக முக்கியமான அம்சங்களாக இருந்தது. ஒன்று ஹிஜ்ரத், இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவுடன் முதல்ல செஞ்ச வேலை மஸ்ஜித். முதல்ல செஞ்ச ஒரு வேலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை அமைத்தார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை மஸ்ஜிதில் வைத்து தீர்மானிக்கப்படும். அந்த அளவிற்கு மஸ்ஜிதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் கொடுத்திருக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இந்த காலத்துடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போன்று குறிப்பாக பராமரிப்புடைய விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஜும்மாவுடைய வசூலை நம்ம ஒன்று சொல்கிறோம், பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணிகளுக்காக வேண்டி தாராளமான முறையில் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எதுக்கோ உதாரணத்துக்கு சும்மா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 5 டீ குடிப்போன்னு வச்சுக்கோங்க, வேறு விஷயங்களுக்கு நான் போகல, 5 டீ குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு டீயுடைய காசு எடுவாங்க. சில நேரத்தில் 10 ரூபா, சில நேரத்தில் 15 ரூபா. அந்த 15 ரூபா நீங்கள் போட்டிருந்தா கூட பள்ளிவாசலுக்கு நாம் அதாவது வந்து சேர வேண்டிய காசுகளில் பரக்கத்தான முறையில் வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் பள்ளிவாசலுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, என்னமோ வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம கொடுக்குற காசு பள்ளிவாசலுக்கு இல்லை, எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கொடுக்குற காசு பள்ளிவாசலுக்கு முழுமையான முறையில் அதனுடைய பராமரிப்பு பணிகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது. அதனால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் ஒன்று, நாம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய வீடுகளை எந்த அளவிற்கு அலங்கரிக்கிறோம், நமக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை எப்படி நேர்த்தி பண்ணுறோமோ அதை விட அதிகமான முறையில் பள்ளிவாசலில் நம்ம கவனம் செலுத்தணும். அல்லாஹ் தஆலா அதற்கான தௌஃபீகை தந்திருவானாக. நாம் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஷரீஃபை நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. அந்த இடத்தில் வைத்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்ற சலாமை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை நம்முடைய கல்வினாலும் செவிகளாலும் கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
திருச்சபையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்று நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.